3 மாசம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கு கிடைச்ச என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் இதுதான். வணக்கம் மக்களே, எனக்கு இந்த உப்பளத்தில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. காலேஜ் படிக்கும் போதே இந்த உப்பளத்தில் வேலையை பார்த்துட்டு தான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சதும் தெரியாத ஒர்க்கை போய் கத்துக்கிறதுக்கு தெரிஞ்ச ஒர்க்கை நம்ம எடுத்து பிசினஸா பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த உப்பளத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். பிசினஸ்னு உடனே ஆளை வச்சு வேலை பார்க்க நினைக்காதீங்க. எப்படி விவசாயத்தில் கஷ்டப்பட்டு வெயிலில் வேலை பார்க்காங்களோ அதே போல தான் இந்த உப்பளத்துலையும் இறங்கி வேலை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் 1 மாசம் மட்டும் வேலைக்கு ஆள் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நானே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி நான் மட்டும் போய் உப்பை வாரி கோடு போட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட மணி 10-11 மணி ஆயிரும். இந்த உப்பெல்லாம் சமந்து அள்ளி போடுறதுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிடுவேன். இப்படி 3 மாதம் வெயில் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு பலனா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டாக இந்த 20,000 கிடச்சிருக்கு. இதுவுமே மழை பெஞ்சி அப்படி இருக்கிறனால தான் உப்பு வார்மல் இல்லாமல் டிலே ஆச்சு. ஆனால் கரெக்டாக உப்பு வார்மல் எல்லாம் வந்துருந்துச்சுன்னா எனக்கு வீக்லி 15,000 to 20,000 கிடைக்கும். அது கன்ஃபார்ம் இல்லை, அது மழையும் வெயிலையும் பொறுத்து இருக்கு. ஆனால் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் கிடைக்கிறது இல்லை. இதுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 1.5 lakhs போட்டிருக்கேன். இதில் இன்னும் நான் கரண்ட் பில்லு, நான் வேலை பார்த்ததுக்கு சம்பளம், இது எதையுமே சேர்க்கல. இப்படிலாம் பார்த்தா இப்போ தான் எனக்கு லாஸில் தான் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் ஆகுறதையும் இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கிறதையும் காமிக்க மறக்காம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வெறும் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழும் முறையும் தூத்துக்குடியோட பெருமையும் தான்.